இண்டோர் ஸ்கை டைவிங்கு கிரேவிட்டி இது எப்படி இருக்குது என்னென்னு தெரியாது, புது எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கு என்ட்ரன்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் நெர்வஸாகவும் இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இல்லையா. அது உள்ளே போய்ட்டு என்ட்ரன்ஸ் இது, அது உள்ளே போய்ட்டு எவ்வளோ என்னென்னு ப்ரைஸ் கேட்குறேன். கேட்டுட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். கொஞ்சம் நெர்வஸ் இருந்தாலும் அது ஓரம் கட்டிட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த வீடியோ என்ஜாயபுளாக இருக்கும். வாங்க உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குது என்னெல்லாம் சொல்லி சுற்றி பார்ப்போம். ஓகே. ரிசப்ஷனே வந்துட்டு ஒரு மிரட்டலாக இருக்குது. நான் இப்போ உள்ளே வந்துட்டேன், கொஞ்சம் கூச்சமாகவும் இருக்குது கேட்குறதுக்கு. போய் கேட்பேன் என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா அவங்க இந்த ஐட்டம்லாம் சேல் பண்ணுறாங்க, அந்த க்ளோத்ஸு கண்ணாடி இதெல்லாம். இது வந்து ஒரு ஷோரூம் மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்குறாங்க. நான் போய்ட்டு டிக்கெட்டு வாங்கினேன். அது வந்துட்டு 2 நிமிஷம் அதோட ஃபுல் டீட்டெயிலு கேட்லாகெல்லாம் இங்கே ரிசப்ஷனில் கொடுக்குறாங்க. இப்போ வந்துட்டு நான் மேலே போகிறேன். மேலே போய்ட்டு இந்த ஏரியா எப்படி இருக்குது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த இடத்துக்கு வர்றேன் இல்லையா. இதுதான் என்ட்ரன்ஸு மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில். அந்த இது ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். அது ரைட் சைடு. இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், வேறு யாரோ வந்துட்டு கிரேவிட்டி ஸ்கை டைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு குதூகலமாகவும் இருக்குது, அதே நேரம் சின்ன பயமும் இருக்குது எனக்கு. இந்த இடத்துல வந்துட்டு விளையாடுறாங்க பாருங்கள், அது மாதிரி தான் நான் போய் விளையாட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சில ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாடுவோம். இந்த இடத்துல தான் அந்த பார்வையாளர்கள்லாம் வந்து உட்காந்துருக்கிறது. அந்த படம் உள்ளே எப்படிலாம் ஜம்ப் பண்ணுறாங்க, என்னால் பண்ண முடியுமா என்னென்னு தெரியலை. நான் உண்மையிலே எனக்கு அடிவேறு கலங்குற மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா இது மாதிரிலாம் நான் ஒரு இண்டோர் ஸ்கை டைவிங்லாம் பண்ணதில்லை. எங்கள் ஒரு கோயில் திருவிழாலலாம் நான் வந்துட்டு அந்த ராட்டினத்தில் போகிறதுக்கே எனக்கு தலை சுத்தம், நான் பயந்து போக மாட்டேன். அது மாதிரி சில பொருட்காட்சியிலலாம் அந்த மாதிரி ராட்டினம்லாம் இருக்கும் இல்லையா, அதுலலாம் நான் போனதும் இல்லை. ஏன்னா நான் எப்போ ஸ்கூல் படிக்கும்போது ராட்டினம் சுற்றும் போது கத்தியிருக்கேன், அது பிறகு இது மாதிரிலாம் செஞ்சதில்லை. நீ கண்டிப்பாக அது மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கை டைவிங் பண்ணுறது தான், என்னானாலும் சரி ஒரு முயற்சி தான் பண்ணி பார்த்துருவோமே. நம்ம வந்துட்டு அலை எப்போ ஓயிறது, கடலில் எப்போ குளிக்க நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா குளிக்கவே முடியாது. அது மாதிரி தான் ஒவ்வொன்றும் முயற்சி பண்ணி பார்த்தோம்னா தான் நம்ம வந்துட்டு எதையும் கற்றுக்கிற முடியும், சிலதை வந்துட்டு ஒரு ஃபீலிங்கையும் அனுபவிக்க முடியும். பாருங்கள் அவங்க எப்படியெல்லாம் ப்ளே பண்ணுறாங்க. கண்டிப்பாக நானும் அதை மாதிரி ப்ளே பண்ணுவேன், உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது. The dress I am going to wear, we'll see now how it look. ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டேன். இப்போ அந்த ட்ரெயினர் தான் எனக்கு தொப்பியெல்லாம் மாட்டி விட்டு கண்ணாடியெல்லாம் மாட்டி விட போகிறாங்க. நம்ம தலைக்கு என்ன சைஸ்ன்னு சொல்லி அவங்க தான் செக் பண்ணி மாட்டுறாங்க. உண்மையில் ரொம்ப கேர் பண்ணுறாங்க இங்கே வர்ற விசிட்டர்ஸை. நம்மளோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு அவங்க சைஸ்லாம் எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ உள்ளே வந்துட்டேன் பாருங்கள். இந்த இடமே பாருங்கள் ஒரு மிரட்டலாக அழகாக இருக்குது. ஏன்னா அந்த ட்ரைனிங் கிளாஸு நம்ம எப்படியெல்லாம் உள்ளே போய்ட்டு டைவிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் சொல்லி கொடுப்பாங்க. நான் இப்போ அந்த கிளாஸ் ரூம் உள்ளே தான் போகிறேன். வாங்க அந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையிலே ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் இங்கே ட்ரெயினர் வருவாங்க, இப்போ சொல்லி கொடுப்பாங்க. பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாங்கன்ட்டு. இந்த வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு எல்லாம் எழுதி வருது. Only if you see you're stable, we will take you off. And that will happen in the second round because you have 2 minutes. First minute for sure the basic one because you should know how to take this stable, right? The second round, if you're stable in the first round, I'll ask you if you want to go up. Okay? So now coming to the signals. We use signals just to communicate, to be in a good body position. If you're wrong, I will give you signal to correct your body position. So what is the signal?
Legs. The legs. These 2 fingers are your legs. Okay. Keep your legs straight. This means to keep your legs straight. All the time your legs should be straight. Straight. Yes. Straight. Don't bend it. Because bent legs don't help you fly. So if you want Only to fly, straight. legs should be straight. Straight. Okay. Straight. Yes. I will give you this if I see your legs are bent. Because bent legs are not. Should be like this. Straight. Yes. Okay. And your chin should be up. So up while you're entering, but while you're flying, it should be straight. So while flying, look straight. Don't try to look down. You need to keep your chin up all the time. This is the signal for chin up. If I see your chin is down, I will give you the signal. You need to just look up. So what is the signal? Leg straight. Look now. Look up. Look up. Okay. And this is to relax. This is Yes. So why relax? If I see you're too strong in your body, too stiff, I will ask you to relax. When I say relax, So like this means straight leg. yes. Like this means straight leg. Yes. Like this relax. Relax. Okay. So let's suppose this is your body. So I will be holding you. You will be fine looking straight, and I will give you signal in front of your eyes. Okay. So if you try to look down, you cannot look at the signal. So keep your chin up, and now I will give you the signal because to make your legs straight. And relax your body. Don't disturb because it's good. Have fun. Should be like the Don't body. stay, because when you are straight, your body Body will be tight. just relax. That's fine. But do not move your body. Okay? That's all there. Yes, just like this. Don't move your body. So automatically move. You will not move. You need to be like this all the time. This is what means stable. If you are not stable, then you will move. There I will help you. Okay? So keep your head always straight. Don't try to turn your head. You should be always straight. I will be always there, but you don't have to look at me. And if he is recording for you, please don't try to look at the camera. I will tell you all the time. Okay? But always look straight. Legs straight. Chin up. So let me play the video. Then Arch. Your hand should be like this. Yes. Now you will move forward to the whole body position. But your hand should bend a little bit. Yeah, not right. You should move forward. No, forward. Both. Yes, good. Chin up. Yes. Remember, don't try to look down. You should chin up. Try to bend your body. Yes, when your body is bent, then you can chin up. If your body is straight, you cannot. Your hands don't down. Don't put it down. It should be up. This is an announcement. Use it to driving road. Use it to driving road, please. Legs should be extended. Okay? Chin up. If your hands are long, I will move it. You need to move the other hand. Okay? If I move it up, try to relax your body. You have to hold it stop. Yeah, breathe in, breathe out. Good? Yeah. If I move it, palms down. Keep your palms down. Always move this one. Chin up. This one up. Legs straight always. Okay? Good job. High five. வணக்கம். எல்லாம் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு கிராவிட்டி அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கொஞ்சம் சின்ன பயம் இருக்குது. இருந்தாலும் உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போயிட்டு ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு வரும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, வாங்க உள்ளே போகிறோம். பயந்து உள்ளே போகிறேன். அடிவேரெல்லாம் கலக்குது தான். இருந்தாலும் ஒரு சேலஞ்சிங் இல்லையா, புதுசாக முயற்சி பண்ணுறேன். பாருங்க, இதை பார்க்கும்போது யாரும் சிரிக்காதீங்க, என்னடா காமெடி பீஸ் மாதிரி போகிறாங்க. ஆனால் அவங்க தான் பாருங்க உள்ளே வந்து எப்படி டைவ் பண்ணுறாங்க, எப்படி விளையாடுறாங்க. பார்க்கும்போது நம்மளும் செய்யணும் ஒரு ஆர்வமும் இருக்குது. இப்போ நான் அந்த கண்ணாடியை மாட்டுறேன். அது இதெல்லாம் அந்த சேஃப்டி கண்ணாடி இது. அது வந்துட்டு காரில் இயர்பட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை வந்துட்டு டைட் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஹெல்மெட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. அது வந்துட்டு ஒரு புதுவிதமான அனுபவமாகவும் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அவங்க பின்னாடியே நடந்து போகிறேன். அது வந்துட்டு ஒரு கண்ணாடி டோரு, அதை திறந்து உள்ளே போகணும். அது திறக்கிறாங்க. இப்போ நான் உள்ளே போகிறேன். பார்ப்போம் எப்படி நான் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு.
What's your name, madam? Reshmi. She is very nice trainer. She teach me very nice. She take care me inside very very well. Really. And you did really good. You were super Really stable. good. But first round, little nervous, and it's normal for So it is everyone. okay. Yes. So Good job. இது வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தால் மறுபடியும் வந்துட்டு ட்ரைனிங்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட சர்டிஃபிகேட்டு. நான் ஸ்கை டைவிங் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். உண்மையிலே ரொம்ப ஒரு குதூகலமாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. யாருக்கும் அது வந்துட்டு கொடுத்து வச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறதுக்கு. உள்ளே போகும்போது ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே நண்பர்களே, வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.